உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து அதாங்க நம்ம சொல்லியிருக்கோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனா அவர் அப்பப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுறோம். அப்பப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா, யோ நீ அப்படி ஒதுங்கிடு, உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்பப்ப என்ன பண்ணுறோம்னா, இந்த என்ன மாதிரிலாம் படிக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, அதனால உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இருந்துக்கோ. நான் படிக்கிற படிப்புன்னா, நான் இருக்கிற ஸ்டேட்டஸ்ன்னா அதெல்லாம் வந்து உனக்குலாம் ஒன்றெலாம் வச்சுருந்தேன், ஒத்து வர ஒதுங்கிக்கோ. என்ன சில நேரம் இந்த கவலைகளை எனக்குறதுக்காக உனக்கு தெரியாது ஆண்டவரே. ஏன்னா நீ சொல்லியிருக்குதான், உன் கவலைகள் எல்லாம் மென்மேல் வச்சு நீ சொல்லியிருக்குதான், ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையாக நடக்கிற காரியம் கிடையாது. நான் வச்சு என்ன பண்ணிட்டேன், ஏமாந்து போயிட்டேன். உன் மேலே எத்தனையோ கவலை வச்சு அந்த கவலை எல்லாமே திரும்பி என்ன பண்ணிச்சு, என் மேலே 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு பெருசாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா பண்ண மாட்டேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறாங்க. அதனை நம்பி அதனை விசுவாசித்து இந்த நாளில் உன்னை ஒப்பு கொடுத்து உன் தேவன் உன்னை அதிசயங்களை காண செய்கிறவராக இருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுக்கறதுன்னு சொல்றேனாக்கா சும்மா ஒப்பு கொடுக்கறது கிடையாது. அதை பற்றி நான் அப்புறமா சொல்றேன். இந்த நேரத்துல உன் மனசு திறந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. நீ பரம்பரை கிறிஸ்தவனா இருக்கலாம், நீ நேற்றுதான் கிறிஸ்தவன் ஆயிருக்கலாம், அதை பற்றி அந்த கவலை இல்லை. தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கார். அவர் நீ எந்த நிலைமையில இருந்து கூப்பிட்டாலும் உன்னை ஒப்பு கொடுக்குறன்னு சொன்னா, நீ உண்மையா உன் மனசை திறந்து ஒப்பு கொடுத்தினாக்கா அவர் ஏற்றுக்கொள்ள தேவனா இருக்கின்றார். எல்லா நன்மை கூற்றுக்காக பரமத்தாரத்திலே தேவாதி தேவனே கத்தாதி கத்தாவே ராஜாதி ராஜாவே இதை வந்து நாளிலே கொடுத்துவாங்க. யூதர்கள் அற்புதங்களை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானங்களை தேடுகிறார்கள். எங்கள் மக்களோ புத்தி இல்லாத கழுதையை போலும் கோவில் கழுதை போலும் குதிரையை போலும் இருக்கிறார்கள் சுவாமி. நீர் வாயில கடிவாளத்தை போட்டு வாரினால் அடைத்து நீ கொண்டு வந்து நிற்பதற்கு முன்பாக சுவாமி அவர் வரத்தக்கதான புத்தி ஞானத்தினை சாதமாக இருக்கு. நீரே ஜீவனுள்ள தேவனும் பேரை உணர்ந்து கொண்டு இது அங்கே இருக்கிறவர்கள் கூட அதை உணர்ந்து கொண்டு சுவாமி ஒருவரையே நினைத்து தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உங்களை துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களோட பரிசுத்தாவியோடு தங்கள் வீடுகளுக்கு செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையான இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இருவரி வாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இருவரி வாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரோடு சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரை சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்த இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. மேல தூக்கி எல்லோரே
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வேண்டியது எல்லாம் விடைபெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியா நான் தங்கியிருந்தேன், சுதந்திரமாய் எனக்கு மாட்டி தந்தீர். வேண்டிய எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டியதெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் என் தேவனாய கர்த்தர் உனக்கு தந்தார். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. எல்லோரே நான் உம்மை துதிப்பேன். எல்லோரே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோரே நான் உம்மை துதித்தேன். எல்லோரே நான் உம்மை துதித்தேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரை சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரை சென்றேன், கலங்கிட எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தேன், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். எல்லோரே நான் உம்மை துதித்தேன். எல்லோரே நான் உம்மை துதித்தேன். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா இருக்காராம்? உன் காயத்தை கட்டுறவரா இருக்காராம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சூட்டு கட்டி இருக்குது. சூட்டு கட்டி எப்படி இருக்கும்? நல்லா பெருசா என்ன பண்ணும்? சீ பிடிச்சிருக்கும். சீ பிடிச்சி தானே இருக்கும். சொல்லுங்க, இதெல்லாம் நமக்கு வராதா? அது என்ன பண்ணணும்னா, அது நம்மளால குத்தி எடுத்தாலும் எடுக்க முடியலன்னா ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா அது என்ன பண்ணுவாங்க? அதை காயத்தை பெருசாக்குவாங்க. சரியா? என்ன பண்ணுவாங்க? அது வெட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க? வெட்டுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க? சைட்லலாம் அழுத்தி என்ன பண்ணுவாங்க? அந்த முளைப்பு வர வரையும் என்ன பண்ணுவாங்க? அழுத்துவாங்க. என்ன பண்ணா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? எப்படிப்பட்ட மருந்து வைப்பாங்க? ரொம்ப எரிச்சலான மருந்து வைப்பாங்க. நல்லா குழு குழுன்னு மருந்து வைப்பாங்களா? எப்பா நீ தடவிட்டு நீ போய்ட்டே போ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு டிஞ்சர் வச்சு என்ன பண்ணுவாங்க? நல்லா தொடச்சி நல்லா சுத்தமாக ஆக்கி என்ன பண்ணுவார்? காயத்தை கட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? மருந்து மெடிசன் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? காயத்தை கட்டுவார். நம்ம இந்த வேலையில நம்ம காயப்பட்டு நிற்கும் போது என்ன பண்ணுவோம்? நம்ம பிதுக்கி மருந்து போட்டு எரிச்சினால மருந்தை போட்டு நம்ம காயத்தை கட்ட என் தேவனாய் கர்த்தர் இந்த அருகில் வந்திருக்காரு. ஹல்லேலூயா.